தெரியும் பரணி. துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து என் அண்ணனையே கொல்ல பார்த்தவளாச்சே நீ. அன்னைக்கு தப்பிச்சிட்டான். ஆனா இந்த ரூம்குள்ள வந்தான்னு வெயி தப்பிக்கவே முடியாது. கன்ஃபார்ம் மர்டர் தான். போங்க எல்லாம். பரணி, நைட்டு தண்ணிக்கு நீ பாலுக்குள்ள ஏதாவது கொண்டு வரவா? கொன்றும் உன்னை. எனக்கு தூக்கம் வருது, போ. மைனி, குட் நைட் மைனி. குட் நைட், குட் நைட். போ. கதவை மூட்டு போ. என்னலா பாக்க அம்சமா இருக்கா? என்னண்ணே இது? இல்லே, இந்த பேனுக்குள்ள தண்ணி ஊத்துனா காத்து சில்லுன்னு வரும்ல. அண்ணே, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு நான் ஜில்லுன்னு காத்து? ரூமுக்குள்ள நம்ம பேனு சரியா ஓடாதுல. அத இத போட்டு படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்குதே. ஐ, இனிமே வேர்த்து வடியே உறங்க வேணாம்ல. ஏடி அண்ணன் என்ன இத நமக்கா வாங்கிட்டு வந்திருக்கு? அண்ணா, பரணிக்கு தானே? இல்லலா, உங்களுக்கும் சேர்த்து ஒரு ஏசி வாங்கலாம்னு இருந்தேன். ஆனா ஒரு ஏசியே 35,000 40,000 சொல்றாவ. அது மட்டும் இல்லாம அதுக்கு கரண்ட் பில்லு 3000 4000 மாசம் மாசம் ஆகுமா. அதுக்குதான் கம்மியா காஸ்ட்லியா கேட்டேன். இத கொடுத்தாவ. அதான் வாங்கி வந்துட்டே. உங்களுக்கு வர பொங்கலுக்குள்ள வேற வாங்கி தாரேன். அண்ணே, நாங்க 4 பேரும் இம்பிட்டு நாளா வேர்த்துட்டு உறங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வாங்கி தரணும்னு தோணலையா? நானே சமாளிச்சிட்டு இருக்கேன். சொல்லுப்பா. ஏதா அவ பாவத்தா, அவ ஏசிலே படுத்து தூங்கி பழகின பொண்ணு. இங்க தூங்குறது கஷ்டமா இருக்கும்ல, அதுக்குதான். இல்ல விட்டுகளே, அந்த வீல அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம். அண்ணே, இல்ல நீ இதுக்கு வெட்டிக்கிளி தூக்கிட்டு போட்டுமே. இது பிளக் மேல மாட்டணும்ல, அவனுக்கு எட்டாதுல. அண்ணா, அப்போ கொடுன, நான் கொண்டு போறேன். இது வெயிட்லா. இத தூக்குனா உனக்கு இடு பிடிச்சுக்கும்ல. எது? நான் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரும்போது வெறிக்க வெறிக்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்ப. இப்ப இது மட்டும் எனக்கு வெயிட்டா தெரியுதா? என்கிட்ட கொண்டா. நானே கொண்டு போய் மாட்டுறோம்ல. சாக்கி கடிச்சு போச்சுன்னா உனக்கு கரண்ட் சமாச்சாரம்ல. நானே பத்திரமா மாட்டிட்டு வரேன். அண்ணா, ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வால. ஸ்டூலா? தென்றல் காற்று வீசும் போதிலே, கண்கள் ரெண்டும் காதலோடு பேசும் போதிலே, இயற்கையது வியந்திடுமே உன்னழகில் தினம் தினமே. மழை வருமே மழை வருமே, என் மனதுக்குள் புயல் வருமே. தூக்கி மேல வை. பாத்து மெதுவா மெதுவா. அண்ணே, பிளக் பாயிண்ட் அங்க இருக்கு பாரு.
ஏய், இப்ப எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? இல்ல இதுல நல்ல சில்லுன்னு காத்து வருமா, ஏசி மாதிரி இருக்குன்னு சொன்னாவ. அதான் எனக்குள்ள உனக்கு வெக்கையா இருக்கும்ல, அதான் நீ படுக்கும்போது நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும்ட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன ஐஸ் வைக்கிறியா? இதெல்லாம் கொண்டு வந்து வச்சா நான் உன் கூட பொண்டாட்டிய வாழ்ந்துருவேன் நினைச்சியா? மரியாதையா வெளியே போயிடு. அட, ஒருத்தி ஒரு தடவை தானே பொண்டாட்டி ஆக முடியும். நீ தான் எனக்கு ஏற்கனவே பொண்டாட்டி ஆகிட்டிய. நீ நிம்மதியா உறங்க வேண்டாமா? அதுதான் இந்த ஏற்பாடு. என் நிம்மதியை கெடுத்துட்டு இப்ப தூங்க சொல்றியா? வெளியே போன்னு சொல்றேன்ல. சரி சரி சரி, நீ பொறுமையா எல்லாத்தையும் பெருக்கிட்டு நிம்மதியா படுத்துக்க. நான் வாரேன். இல்லை சீக்கிரம் மாட்டிட்டு வாழ. ஏய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த சுவிட்சுக்கு பிளக்குக்கு சுவிட்சு போடு. ஆமா நல்லா இருக்குல்ல. பாரு நான் அப்புறம் என்ன என்ன பாக்கிய? ஒண்ணும் உள்ளாரியே படுத்தா பரவாயில்லதான் சொன்னா. அது அந்த ஏர் கூலர்ல காத்து சில்லுன்னு வரும்ல, அதுல படுத்தா அண்ணனுக்கு மூக்கடிச்சிடும்ல, அண்ணனுக்கு டக்குன்னு சளி பிடிச்சிடும்ல. சில்லுன்னா ஒத்துக்காதுல அண்ணனுக்கு. அதான் தங்கச்சிகளோட நான் கூடத்திலே படுத்துக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா பரணி அப்படிதான் சொல்லுச்சு, நாங்களும் கேட்டோன்னு. கேட்டீங்களா? வரோம் என்ன, வாங்க எல்லாரும் போய் கூடத்திலே படுப்போம். பிரசிடண்ட் ஐயா, பிரசிடண்ட் ஐயா. அடடே அண்ணாச்சி, அண்ணாச்சி வாங்க வாங்க. அண்ணன் கிளம்பிட்டு இருக்காவோ, உட்காருங்க. இருக்கட்டும் தாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். அண்ணாச்சி சூடா இட்லி இருக்கு, சாப்பிடுதியலா? நேத்து வச்ச மீன் குழம்பு சுண்ட வச்சிருக்கேன், வச்சு கொடுக்கவா? ஐயோ, நாக்குல எச்சி ஊறுதே. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பார்த்து வீட்டுல வயிறு முட்டை தின்னுட்டு வந்துட்டேன். அதனால காபி மட்டும் போதும். அப்படியா? அதான் உடனே கொண்டாடுறேன். காபி வரட்டும். அண்ணாச்சி என்னாச்சு இதையே? நீங்க பிரசிடென்ட் இல்லையா, மரியாதை தர வேண்டாமா? அதனாலதான் பிரசிடென்ட் சார். அண்ணாச்சி நீங்க வேற, நான் எப்போ உங்க பழைய சம்பவம் தான். நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு நீ பயம் காட்டாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். வாழ் பதவிக்கு தர வேண்டிய மரியாதைய தந்துதான் ஆகணும். ஒரு ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் சார். வாழ் சொல்லுங்க அண்ணாச்சி. இன்னைக்கு பதவியேற்பு நாள் இல்லையா? ஆமா. அதனால தனியா 2 போலீஸ உங்களுக்கு பாதுகாப்பா போட்டிருக்கு சார். வாழ் எதுக்கு இது? நீங்க பிரசிடென்ட் மட்டும் இல்ல, நீங்க எஸ்பி சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இல்லையா? அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஓ, இந்த முத்துப்பாண்டி ஏதாச்சும் வந்து கலாட்டா பண்ணுவான்டா. நான் போலீஸ். எங்க இன்ஸ்பெக்டர் சாரை பத்தி நானே பேசலாமா? சார்வால், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க டிபார்ட்மெண்டோட கடமை, சரியா? நான் ஏட்டையா, என்னால ஏண்டது ஒரு 2 பேரை காவலுக்கு நிறுத்துவேன். ஏதோ நீங்க சொல்லுதீங்க, உங்களுக்கு சரின்னா சரி. ஏல ஏல எசகி, அண்ணாச்சி காப்பு தண்ணி குடுத்தியா? இந்தா வந்துகிட்டே இருக்கேனே. சீக்கிரம் வாடா. அண்ணாச்சி இந்தாங்க, சூடா இருக்கு. இல்ல நீங்க என்ன கிளம்பியா? இந்த கிளம்பிட்டே கிளம்பல. ஏய் எல்லாரும் கிளம்பு. சரிண்ணே. அண்ணாச்சி எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அண்ணாச்சி. சரி, நாங்க கிளம்பி வந்துடுதோம், நீங்க போங்க. டாக்டர் அம்மாவை ஆளை காணுமே, எங்க இருக்காவ சர்வால்? இங்க தானா இல்ல அவங்க வீட்லயா? இங்கதான் இருக்காவ. இன்னும் கோவமா தான் இருக்காங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த டாக்டர் மாப்பிள்ள ரொம்ப மோசமான ஆளுங்கிறத அவங்க கிட்ட சொன்னீங்களா சர்வால்? எங்க அண்ணாச்சி, நான் சொல்றத காது கொடுத்து கேட்டதானே? நான் ஏதோ கதை கட்டி விடுதேன்னு தானே நினைக்கா. வெட்டுக்கிளி பையன் போன்ல ஒரு வீடியோ எடுத்தாளா, அது மழையில போனு கெட்டு போய் வீடியோ வேலை செய்யல. அது இருந்தாச்சும் காட்டி நம்ப வைக்காம பார்த்தா இப்ப அதுக்கும் வழியெல்லாம் போச்சு. இப்ப வரைக்கும் நம்ப மாட்டேங்க ஆச்சு. ரத்னா,
சொல்லு பரணி. ரத்னா, நான் எனக்கு தனியா இன்ஸ்டன்ட் காஃபி வாங்கியிருக்கேன். இத எதுல போட்டு வைக்கிறதுன்னு தெரியல, நீ கொண்டு போய் வையேன். சரி, டப்பால போட்டு வச்சிடுறேன். கஞ்சிமாவும் வாங்கியிருக்கேன், அதையும் நீயே டப்பால போட்டுரு. ஏட்டி, இதெல்லாமா வெளியில வாங்குவ? எசிக்க கிட்ட சொன்னா வறுத்து அரைச்சு தர மாட்டாளா? இல்லை, இதெல்லாம் நம்ம கடையிலே இருக்குது ஜாமா. சொல்லியிருந்தா வெட்டிக்கிளி விட்டு கொண்டு வர சொல்லியிருப்போம்ல. நீ எதுக்கு வெளில போய் வாங்கிட்டு? இல்ல, எதுக்கு தேவையில்லாம செலவுந்தேன். டாக்டர்மா, நல்லா இருக்கேளா? இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா? என்ன விஷயம்? உங்களை கட்டிக்க இருந்தார்ல அந்த டாக்டர் மாப்பிள்ள, அவரை பத்தி ஒரு விஷயம் பேசணும். பேசிட்டுங்களா? ஓ, சொல்லிருக்கானா? ஐயோ இல்லம்மா, நானா தான் சொல்லுதேன். போதும்ண்ணே, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் பதட்டப்பட்டு உளராதீங்க. எது சொல்லணும், எப்படி பொய் சொல்லணும்னு நல்லா கேட்டுக்கிட்டு அப்புறமா பொய் சொல்லுங்க. அரைகுறையா உளறி இருக்கிறதையும் கெடுத்துறாதீங்க. ஐயோ இல்லம்மா, நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்லுதேன். அம்மா அம்மா, நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்லுதேன். என்ன சர்வாள், இம்புட்டு கோவமா இருக்காவ? அதான் சொன்னேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, நம்ம சொல்லுத அவ காது கொடுத்து கேட்கணும். முடியவே முடியாதுன்னு காதை பொத்திக்கிட்டு போறவகிட்ட என்னத்த சொல்ல? நான் 4வது மனுஷன் இல்லையா? என் பேச்ச கூடவா கேட்க மாட்டாவ? என்னத்த சொல்ல? எல்லாம் என் அப்பா முருகன் பார்த்துட்டு இருக்கான். அவன் கையை பிடிச்சி கூட்டு போதேன். நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்கு, நினைக்காதான் அதோ நடக்கல. இன்னைக்கு பதவி பிரமாணம் வேற, அதுல என்ன திருவிளையாடல் செய்ய போதான் தெரியலையே. இப்போ எதுவா இருந்தாலும் பார்த்து செய்ப்பா. மா, மா, என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? காலையில இருந்து மண்டை இடிக்குதுல, குது குதுன்னு வருது. உள்காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பாக்கு தெரியாம சண்முக அத்தனோட பதவியேற்பு விழாக்கு போயிட்டு வரலான்னு இருந்தம்மா. இப்பன்னு பார்த்து இப்படி குண்டு போறியம்மா. சரியில்ல, நீ போ. என்னைய பாத்துக்கிட யாரு இருக்கா? பரணி இருந்தா என்ன பாத்துக்கிடுவா. மக போயிட்டா தாய் அனாதை தானே. மா, என்னம்மா பேசுற? காய்ச்சலோட உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேனா? நான் வேணா அக்காக்கு போன் போட்டு வர சொல்லவா? இல்லல, அவ இங்க வந்தா திரும்பி போக மாட்டேன்னு இங்கேயே உட்காந்துக்கிடுவா. அவளை கூப்பிடவே கூப்பிடாத. ஐயோ, இப்ப நான் என்னமா செய்ய? ஒண்ணு பண்றியா? நீ அப்படியே எழுந்து வரியா? அப்படியே கார் கிட்ட போய் வேற டாக்டர் கிட்ட காட்டிட்டு வந்துருவோம். எழுந்துக்கோமா. தலையாட்டணும் என்ன? சரிங்க. மண்டியாங்க வட்டம் மாவட்டம் எல்லாரையும் பார்த்தாங்க. இல்லை, என்னலே ஆச்சு அவளுக்கு? என்ன திடீர்னு இப்படி முக்காடு போட்டு வந்து நிற்க? என்ன காய்ச்சல்பா. காய்ச்சலா? அண்ணே, வந்து கொஞ்சம் கார் எடுங்கண்ணே, டாக்டர் கிட்ட வர போயிட்டு வந்துடலாம். இல்லை, இப்போ நிறைய வேலை இப்போ இருக்கு. இப்போ வந்து இப்போ நான் டாக்டர் கிட்டலாம் வர சூழ்நிலையில இல்லை. இப்போ நீ டேய், நீ இவளை கூட்டிட்டு போ. ஏங்க, முடியாம தானே கூப்பிடுதேன். என்ன டாக்டரோட கிளினிக்ல இறக்கி விட்டுட்டு கூட நீங்க அப்புறமா போய்க்கிட வேண்டியது தானே.
ஏடி உனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு என்ன நான் கொண்டு போய் விட்டாதான் ஆச்சு அந்த டாக்டர் உன்னைய பாப்பாரா? நான் தான் சொல்லுது இப்ப என்னால வர முடியாது, நான் இப்ப மருத போறேன்னா அர்ஜென்ட்டா வேலை இருக்கு எனக்கு. உனச்சு இவ்வளவு ஆட்டோல கூட்டிட்டு போ, இல்ல உன்கிட்ட தான் பைக் இருக்குல்ல அதுல கூட்டிட்டு போலாம்ல. இப்ப வந்து உடம்பு சரியில்லை நின்று பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? போங்க வரிசலா போங்க. பாவம் அம்மா. மா நீ வாமா, நான் பைக்ல கூட்டு போறேன், வாமா. மா நீ இங்கே நில்லு, நான் போய் வண்டி எடுத்து வந்துடுறேன். மா உன்னை நான் அங்க தானே நிக்க சொன்னேன். வாழ கீழே கீழே வந்தா என்னம்மா ஆகுறது? நீ வாழ நான் சொல்லுதேன். மா என்னம்மா அது? என் அண்ணன் அவன் முதல்ல பிரசிடென்டா பதவி ஏத்துக்க போறான். போறேன்னு சொன்னா உங்க அப்பா விடுவாரா? அதான் காய்ச்சல்னு டிராமா போட்டேன். நீ வண்டி எடுல. சரிம்மா. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. சீக்கிரம் போ. இல்ல சென்ட் எடுத்துட்டு வா. இந்த வாரண்ணே. அடிச்சு விடு. நல்ல வாசனையா இருக்கலாம். போதுண்ணே. இலை அது ஒரு நிமிஷம் காட்டு. என்ன குறைஞ்ச மாதிரி இருக்கு? இலை இது வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள முக்கா தீத்து வச்சிருக்கிய. என்னெல்லாம் பண்ணுதிய? அத கொண்டா. நீ எப்ப பாரு சும்மா. இலை மத்தவங்க ரெடியா? இந்தா வராளுங்க. இலை வாங்க சீக்கிரம். இத வந்துட்டோம்னே. எல்லாம் ரெடியா? இலை கனி மதினி எங்க? கூப்பிட்டேன்ன வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. என்னது வரமாட்டேன்னு சொல்லிட்டாவளா? இலை அவ இல்லாம எப்படில? இலை ரத்னா என்னல இது? சரி கூட்டிட்டு வரேன், நீயே பேசு. என்னலே ஏன் எல்லாரும் கிளம்புதான், உன்னை மட்டும் எப்படி வீட்டை தனியா விட்டு போக சொல்லுதியா? கூட வந்தா என்னவா? தனியா இருந்தா என்னவா? என்ன காக்கா தூக்கிட்டு போயிடுமா? நீ ஜெயிச்சதே எனக்கு பிடிக்கல, இதுல நீ பதவி ஏத்துக்கிற கூட்டத்துல நான் நின்னு உனக்கு கை தட்டணுமா? சரிண்ணா நீ போ, நானு பரணிக்கு துணையா வீட்லயே இருந்துக்கிடுதேன். கனி அக்கா நீயும் என் கூடயே இருட்டி. ஆஹா நான் மாட்டேன், எனக்கு அண்ணனோட ஃபங்க்ஷனை பார்க்கணும். எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா? அண்ணன் வாழ்க்கையில தடவையா பிரசிடென்ட் பதவி ஏத்துக்குது, அதை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? நான் பொறுத்துக்கல, அதே மாதிரி நீயும் பொறுத்துக்கட்டி. என்ன செய்ய, இப்ப பரணிக்கு துணையா யாராச்சும் இருக்க வேணாமா? ஏய் என்னடி இது? எனக்கு துணையா ஆள் வேணும்னு நான் கேட்டனா? அதெல்லாம் இல்ல. இந்த வீட்ல யாரும் பொம்பளை புள்ளைய தனியா விட்டுட்டு போக மாட்டாங்க, அந்த பழக்கமும் இல்ல. அண்ணே நீ வீராவும் கனியும் கூட்டிட்டு போ, நான் எசுக்கே கூட இருந்து பரணிக்கு துணையா இருக்கும். நான் மட்டும் எதுக்கு போய்கிட்டு, கனி மட்டும் போகட்டும், நானும் உங்க கூடவே இருக்கேன். என்னல சொல்லுதிய? இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் பதவி ஏத்துக்கிட்டப்பா, நீங்களா இல்லனா எப்படில? நீங்களா இருந்தா தானே எனக்கு தெம்பா இருக்கும். ஏண்டி எனக்காக எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க? இப்ப என்ன செஞ்சு தொலைய? உங்க கூட வரணும் அவ்வளவுதானே? வந்து தொலைறேன். இல்ல பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாம் முன்னாடியே வந்து ஏற்பாடு பண்ணுவியா? இல்ல லேட்டா வந்து நிப்பியா? வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதானே இதுவாயிடுச்சு. என்ன வேலை? போய் தொலைலாமா? நல்ல காரியத்துக்கு போறோம்ல, போயிட்டு வரோம்னு சொல்லு. இப்போ போலாமா? நான் ரெடி. இல்ல வண்டி. அண்ணே நம்ம வாசல்ல கார் வந்து நிக்கி.
ஆமால, முன்னாடிதான் நான் வெறும் மளிகை கடை சம்முவா, இப்போ ஊர் பிரசிடென்ட் சம்முவல. இதெல்லாம் வேண்டாமா? அண்ணே நீ ரொம்ப லக்கினே. மதனி வந்த நேரம் உனக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்குதுண்ணே. இலே சும்மா இல்ல, என் மாமனாரு பொண்ணையும் கொடுத்து பிரசிடென்ட் பதவியும் கொடுத்துருக்காருல, அந்த மரியாதையை காப்பாத்தாண்டாமா? ஏய், இந்த நக்கல் பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒண்ணும் வரல, நான் வீட்லயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இல்ல 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 இல்ல, நான் ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன், நீ தப்பா எடுத்துக்காத. போலாம் வா. சாரி, போவோம் வா. இனிமே ஜோக் அடிக்கல, போவோமா? சீக்கிரம் சீக்கிரம். இல்ல இல்ல, வண்டி எடுத்து சொல்லு. பெரிய ஆசையில எனக்கு ஒரு 4 பார் எடுத்தா போறோம். சரி சரி, நீ போன போய் இல்ல 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 பாண்டி இங்க வா. ஒன்றும் இல்லை, இங்க. சரி, இந்த மாவட்டத்தை மட்டும் பார்க்கணுமா இல்லை மேல் மட்டத்தையும் பார்க்கணுமான்னு விசாரிச்ச வையே. இந்த நான் பணத்துக்காகலாம் பார் எடுக்கல, நான் எடுக்கிறது ஒரு கௌரவத்துக்காக தான் எடுக்கேன். வை போன வை, பரவ பேசுறேன். இல்லை பாண்டி, என்னல நீ விடுகாலம் தான் வந்த, இப்போ உடனே ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ண போற நீ? இரு பா, நான் ஸ்டேஷன்லாம் ஒன்றும் போகலப்பா. அந்த வெறும்பா எனக்கு பதவி இருக்கிறான்ல, அதான் பாதுகாப்புக்கு நகராட்சியிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க, அதான் போகிறேன்.